தங்கள் வியாதி பற்றிய விவரங்களை தேவனிடம் விரக்தியோடு சொல்லுவது பயனற்ற ஜெபம். சோதனைகளை சோர்வோடு சொல்லுவது பலனற்ற ஜெபம். கடன் பிரச்சனையை கண்ணீரோடு தெரிவிப்பது பயனற்ற ஜெபம். குடும்ப குழப்பத்தை பாரத்தோடு தேவனிடம் தெரிவிப்பது பயனற்ற ஜெபம். பாவத்தை பரிதாபமாக சொல்லுவது பயனற்ற ஜெபம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று திருவாய் மலர்ந்த திருமகனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் எழுதப்பட்டுள்ள எல்லா நன்மைகளினாலும் நிரப்பப்பட்டு இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு பெருகுவீர்களாக என்று செய்தியின் துவக்கத்திலேயே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். 107வது அவருடைய ஆனந்த ஞானம் என்கிற தலைப்பிலே இன்றைக்கு நான் பார்க்க போற சத்தியம் பயனற்ற ஜெபங்கள். மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை ஆவியானவர் நமக்கு கற்றுத்தர போகிறார். ஜெபத்தை 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று பலன் தரும் ஜெபம், இன்னொன்று பலன் தராத ஜெபம், அல்லது பயனை கொண்டு வரும் ஜெபம், பயனற்ற ஜெபம். என்ன இன்றைய தலைப்பு பயனற்ற ஜெபம். பாருங்க, எதெல்லாம் பயனில்லாத ஜெபம் என்று நான் ஒரு 4-5 சொல்லட்டுமா? முதலாவது பாருங்க, தங்கள் வியாதி பற்றிய விவரங்களை தேவனிடம் விரக்தியோடு சொல்லுவது பயனற்ற ஜெபம். டாக்டர் இப்படி சொல்லி இருக்கிறாரு, அப்படி சொல்லி இருக்கிறாரு, எங்க அப்பாவுக்கு இந்த வியாதி வந்தது, எனக்கும் வந்துட்டு, ஆண்டவரே நீங்க மனம் இறங்குங்க. ஐயா, உங்க வியாதியுடைய டீட்டெயில் ஆண்டவருக்கு தேவையே இல்லை. இன்னும் இதை குறித்து இன்னும் நம்ம கூடுதலாக பார்ப்போம். 2வது சோதனைகளை சோர்வோடு சொல்லுவது பலனற்ற ஜெபம். 3வது கடன் பிரச்சனையை கண்ணீரோடு தெரிவிப்பது பயனற்ற ஜெபம். குடும்ப குழப்பத்தை பாரத்தோடு தேவனிடம் தெரிவிப்பது பயனற்ற ஜெபம். பாவத்தை பரிதாபமாக சொல்லுவது பயனற்ற ஜெபம். எனக்கு இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, இங்கே போனா இவர் இப்படி பண்ணிட்டாரு, அங்க போன அப்படி பண்ணிட்டாரு. இந்த விதமான ஜெபங்கள் ஒரு சோர்வை கொண்டு வருது. பாத்தீங்களா? நீ உங்களுக்கு என்ன தீர்வு வேணுமோ அதை பேசுங்க. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவர் செய்த அற்புதங்களை எழுதினால் அந்த புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாது. ரைட்? 3.5 ஆண்டுகள் அப்போ லட்சக்கணக்கான பேரை சுகமாக்கி இருக்கிறாரு. இயற்கைக்கு அப்பாற்பட்ட வழியிலே ஒரு இடத்துலயாவது எத்தனை வருஷம் இந்த வியாதி உனக்கு இருக்கு, எத்தனை டாக்டர்கிட்ட போனா, டாக்டர்கள் என்ன சொன்னார்கள், இப்படிப்பட்ட கேள்விகள் கேட்கவே இல்லைங்க. ஸ்ட்ரெயிட் அவே டெலிவரன்ஸ் தான். நம்பர் 2, எல்லாருக்கும் டெலிவரன்ஸ். இவன் நல்லவனா கெட்டவனா, யூதனா யூதன் அல்லாதவனா, எல்லாருக்கும் மங்களகரமான ஆசீர்வாதம். ரைட்? இன்னொன்று பாருங்க, எப்பா இன்றைக்கு நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன், இல்லைன்னா இன்னைக்கு என் வேலை வரல, நாளைக்கு வா, ஒருத்தரிடமும் சொல்லலைங்க. அதே ஆற்றல் மிக்கவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். இந்த நாள் உங்களுக்கு கண்கள் திறக்கப்படுகிற நாள். நான் திரும்ப சொல்றேன், தங்கள் வியாதியை பற்றிய விவரங்களை தேவனிடம் விரக்தியோடு சொல்லுவது பயனற்ற ஜெபம். சோதனைகளை சோர்வோடு சொல்லுவது பயனற்ற ஜெபம். கடன் பிரச்சனையை கண்ணீரோடு தெரிவிப்பது பயனற்ற ஜெபம். குடும்ப குழப்பத்தை பாரத்தோடு தேவனிடத்தில் தெரிவிப்பது பயனற்ற ஜெபம். பாவத்தை பரிதாபமாக சொல்லுவது, இவையெல்லாம் என்ன செய்யும் தெரியுமா? தேவனிடத்திலிருந்து பதில் வராது, பிசாசிடத்திலிருந்து தான் பதில் வரும். நீங்க தொடர்ந்து கேளுங்கள், அப்பொழுது இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுவீர்கள். ஏன்? விசுவாசம் ஒன்று தாங்க தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நான் சொல்ல பாருங்க, ஒரு 5 காரியங்கள். இவைகளை தேவனிடத்திலே தெரிவிப்பவர்களுக்கு விசுவாசமே இருக்காது. விசுவாசம் இருந்தா என்ன சொல்லுவாங்க? 4th ஸ்டேஜ் கேன்சர் வச்சுடுவோம். என்ன சொல்லுவாங்க? ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, கேன்சர் கடைசி வைரஸும் அழியணும். இதுதாங்க ஜெபம். வெரி இம்பார்ட்டன்ட். 100க்கு அதிபதி பாருங்க, அவன் சொல்றான், ஐயப்பா ஒரு வார்த்தை அவரை சொல்லுப்பா, அது போதுங்கிறான் பாருங்க. ஐயா, அதுதான் பெஸ்ட் பிரேயர். அவரு பின்னாடி பெருங்கூட்டம் வருது,
அவன் அப்படி சொல்றான், ஆண்டவரே நீங்க எங்க வீட்டுக்கு வர வேண்டாம், ஒரு வார்த்தை சொல்லும், எங்க வேலைக்காரன் பிழைச்சிருவான்னு சொன்ன உடனே தலைவருக்கு பின்னாக ஆயிரக்கணக்கான மக்கள் வர்றாங்க. நின்று திரும்பி பார்த்துட்டு சொல்றாரு, இஸ்ரவேலர்களுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை. மதம் என்ன போதிக்குது? இஸ்ரவேலர்களுக்குள்ளும் இப்படி 4 மணி நேரம் தலைகளை நின்று ஜெபிக்கிறவர்களை காணவில்லை. ஐயா, நான் என்ன சொல்லணும்னு தெரியல பாருங்க. உங்கள் விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்துவது என்ன தெரியுமா? நான் இத்தனை மணி நேரம் ஜபிக்கணும், இத்தனை மணி நேரம் தலைகிட நிற்கணும், இத்தனை நாள் நான் உபவாசம் பண்ணணும், இதெல்லாம் மனித கிரியைகள், பெர்ஃபார்மன்ஸ். இதன் அடிப்படையில தேவன் உங்களுடைய ஜபத்தை கேட்க போறதில்லை. விசுவாசத்தின் அடிப்படையில தான் தேவன் உங்கள் ஜபத்துக்கு பதில் கொடுப்பார். அருமையான தேவர்களே, அந்த கானானிய ஸ்திரீ மகள் சிக்கா இருக்கிறா, ஆண்டவர் முடியவே முடியாதுங்கிறாரு. 3 நேரங்க. கடைசியில பார்த்தாரு, எம்மா உன் விசுவாசத்துக்கு முன்னால என்னால நிற்கவே முடியல, உன் போ பெற்றுக்கொள், உன் விசுவாசம் உன் பிள்ளையை ரட்சித்ததுங்கிறாருங்க. உன் ஜபம் உன்னை ரட்சித்தது என்று ஒரு இடத்துல கூட இல்ல. ஒரு இடத்துல கூட இல்லையா? ஆமா, ஒரு இடத்துல இல்ல. ஆனால் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று பல இடத்துல இருக்க. பயனற்ற ஜபங்கள், பரிதாபமான ஜபங்கள், நஷ்டத்தை இழுத்து கொண்டு வர்ற ஜபங்கள் அநேகர் வாழலைங்க. அநேக நல்ல கிறிஸ்தவர்களும் ஜபத்திற்கு பதிலை பெற்றுக்கொள்ளாமல் எத்தனை வருஷம்? ஒரு அம்மாவுக்கு 16 வருஷம் குழந்தை இல்ல, பெங்களூரு. ஐயா நான் நல்லா ஜெபம் பண்ணுவையா. ஏமா ஜெபம் பண்ணா குழந்தை கிடைக்கும்னு யாரு சொன்னா? யாரு ஜெபம் பண்ணா? அவளுக்கு வயசாயிட்டு எலிசா பாக்குறா, ஏமா 10 மாசத்துல உன் கையில குழந்தை இருக்கும். அது ஜெபம். உங்கள் வாயிலே கேட்டுக்கொள்வது என்னது என்று நீங்க சொல்லுவதற்கு முன்பதாகவே உங்களை அழைத்த உங்கள் பரம தகப்பன் உங்களுடைய தேவைகளை அறிந்து வைத்து இருக்கிறார் என்கிறது நல்ல செய்திங்க. அவர்கிட்ட போய் நீங்க டீட்டெயிலா பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. ஏனென்றால் இவைகளுக்கு தேவனால் பதில் தர முடியாது. ஏனென்றால் இட் இஸ் filled with unbelief. விசுவாசத்தினாலே நிரப்பப்பட்டு இருக்கிறவர்கள் தான் வியாதியை பற்றி விவரித்து கொண்டும் முணங்கி கொண்டும் சோர்வோடும் கண்ணீரோடும் கவலையோடு ஜெபிப்பார்கள். இப்படிப்பட்ட ஜபங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது என்று சொல்லி அங்கே யாக்கோபு நிருப ஆக்கியோன் 1வது அதிகாரம் 6 மற்றும் 7வது வசனங்கள்ல இயம்பி இருக்கிறார். நீங்கள் அதை வாசித்து தெரிந்து கொள்ளலாம். இவர்கள்லாம் யார் தெரியுமாங்க? பிசாசுக்கு எதிர்த்து நிற்க தெரியாதவர்கள். ஆண்டவர் என்ன சொன்னாரு? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்படித்தானே சொன்னாரு. இவர்கள்லாம் யார் தெரியுமா? மனத அளவுல தோல்வியை ஏற்றுக்கொண்டவர்கள். நான் ஒரு சகோதரருக்கு ஜெபம் பண்றேன். எத்தனையோ பேர் கேன்சர் வியாதியிலிருந்து வெளியே வந்திருக்காங்க. அந்த ஒரு 45 வயசு நபர் வெளியே வர முடியல. நான் பேசுற இயேசு நாமத்தினால கடைசி கேன்சர் வைரஸும் இவருடைய சரீரத்தில் அழிந்து போகிறது. அப்பாலே போ சாத்தானே. இப்பொழுது இவருக்கு சுகம் உண்டாயிட்டு இயேசு நாமத்தினால். ஆமேன் பிரதர், ஆமேன் சொல்லுங்க. ஆமேன் சொல்லிட்டாரு. முடிச்சாச்சு ஜபத்தை. அவர் சொல்றாரு, பிரதர் எங்க அப்பாவும் 45 வயசுல இதே கேன்சர் வியாதியில இறந்தாரு. பாத்தீங்களா? உங்களுக்கு புரியுதா? தோல்வியை ஏற்றுக்கொண்டவர்கள், சூழ்நிலையின் அடிப்படையிலே தோல்வியை ஏற்றுக்கொண்டவர்கள், பாஸ்டரை பார்த்து தோல்வியை ஏற்றுக்கொண்டவர்கள். இந்த ஊழியக்காரருக்கு குழந்தை இல்லை, ஆகையினால எனக்கு குழந்தை இல்லை. இப்படிப்பட்ட குப்பையான எண்ணங்களிலிருந்து நீங்க வெளியே வாருங்கள். ரைட்? இஸ்ரவேலிலே குழந்தை இல்லாம என்பது கிடையாதுங்க. கேன்சல்டு. 16 வருஷம் குழந்தை இல்லை. நான் ஜெபம் பண்ண, ஏமா அடுத்த வருஷம் 12வது மாசத்துல உன் கையில ஒரு ஆண் குழந்தை இருப்பா என்று சொன்னேங்க. நான் சொன்னபடியே ஆண்டவர் கொடுத்துட்டார். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள், ஏனென்றால் உங்களுக்கு தேவை என்னது என்று உங்கள் தகப்பன் அறிந்திருக்கிறார். அவர்தான் சொன்னாரு, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். பாருங்கள், சற்று யோசித்து பாருங்களா. பைபிள்ல இருந்து ஒரு உதாரணம் பார்ப்போம். பவுலும் சீலாவும் உங்களை பிடிச்சி ஜெயில போட்டான்னு இவங்க ஊழியம் செய்யற இடத்துல உங்களை அடிச்சு ஜெயில போட்டாங்க. என்ன செய்யிருக்கணும்? உள்காவலரையில கட்டி வர வச்சுட்டாங்க. காயங்கள், ப்ளீடிங். இன்றைய மாதம் என்ன சொல்லும்? கண்ணை மூடிட்டு நல்லா ஜெபம் பண்ணுப்பா. அழுது, ஆண்டவரே உங்களுக்காக தானே போனேன், எனக்கு ஏன் இந்த காயம்? பிசாசு தான் பதில் கொடுத்திருப்பான். ரைட்? இவங்க என்ன செஞ்சாங்க?
துதித்தார்கள், பாடினார்கள், கும்மாளம் போட்டாங்க. பரலோகம் ஒரு உலுக்கிட்டுங்க. எதை? சிறைச்சாலையை. ஏன்? இவர்களுடைய ஜெபம் பயனுள்ள ஜெபம். எது? துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன். எங்கே துதி உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்கிற சத்தியத்தை அறிந்தவர்கள். ஹல்லேலூயா. பாருங்கள், கிருபை பாருங்க. கடந்த சில ஆண்டுகளுக்குள்ளாக ஆயிரக்கணக்கான நபர்கள் தேவனுடைய கிருபையினாலே நான் பேசும்போது சுகத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு இடத்திலே நான் ஜெபம் செய்யவில்லை. ஏனென்றால் என்னுடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்து எந்த வியாதிக்காரர்களுக்கு முன்பதாகவும் ஜெபிக்கவில்லை. சித்தம் உண்டு சுத்தமாக என்றார். பேசினாரு, தொட்டாருங்க, பயங்கர பவர் வெளியே போச்சு. அதே ஆற்றல், நீங்கள் அந்த ஆற்றலினால் நீங்கள் நிரப்பப்பட்டு இருக்கிறீர்கள் என்கிற சத்தியத்தை என்றைக்கு நீங்க அறிந்து ஏற்றுக்கொள்ள போகிறீர்கள்? எனக்கு மிகவும் பிரியமான தேவர்களே, ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ மாஸ்டர். நீங்க அழுது புரண்டு முறுமுறுத்து இப்படி நீங்கள் ஜெபத்தை ஏறெடுத்துனா என்ன சொல்றீங்க தெரியுமா? ஆண்டவரே, நீர் கையால் ஆகாதவர், நீர் இரக்கமில்லாத தேவன், நீர் தான் இந்த வியாதிக்கு காரணம் என்று பழிய அவர் மேல போடுறீங்க. கரெக்டா இல்லையா? சிந்தித்து பாருங்க, கண்டுபிடிச்சிருவீங்க. அழனுட்டே சிலர் கூட்டம் நடத்துறாங்க. அழுகையின் ஜெபம் 5 பைசா கிடைப்பதில்லை. இருக்கிறதையும் நீங்க இழந்துருவீங்க. ஏனென்றால் யாருக்கு அழுகை வரும் என்றால் அவிசுவாசம் உள்ளவர்களுக்கு மாத்திரம்தான் அவிசுவாசம் அந்த அழுகை வரும். அவர்கள் என்ன நினைக்கிறாங்க? இவர் எங்க தரப்போறாரு? ஏன் அவர் என்ன பாக்குறாரு? என் ஜெபம் குறைஞ்சிட்டு, ரைட், என் ஜெபத்தை கூட்டணும்னு இன்னும் டிலே பண்றாரு. இப்படியெல்லாம் பொய்யை நம்புகிறீர்களே. அவர் நல்ல தகப்பனுங்க, அவர் நல்ல தகப்பன். இளைய குமாரன் போனவன்னு என்ன சொல்ல விரும்புறேன்? அப்பா, நான் உங்களுக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டேன். காதலே வாங்கலங்க. டேய், யூ ஆர் மை சன். நான் உன்னை பெற்று எடுத்துட்டப்ப என் தலையெழுத்து. நான் உன் மேல நேசமா தான் இருக்கணும், உன் மேல பாசமா தான் இருக்கணும். நீ இப்பொழுது செய்த துரோகத்தை விட இன்னும் 10 மடங்கு எனக்கு துரோகம் பண்ணினாலும் நான் உன் அப்பா தான், நான் உன் பிள்ளை தான். இந்த அன்பு மாறாது. அதற்கு தனையே அந்த கதையை சொல்லி கொடுக்கிறார். இந்த ட்ரூத்தை நீங்க அறிஞ்சிருந்தீங்கன்னா எப்படி கேட்பீங்க உங்க அப்பாட்ட? உங்க அப்பாட்ட 10 கோடி ரூபாய் பணம் இருக்கு, உனக்கு தேவை 10,000 ரூபாய் தான், கெஞ்சி குலாவுவியா? உங்க அப்பாவை விட உங்களுடைய பரம அப்பா ரொம்ப நல்லவருங்க. உங்களுடைய நண்பர்களை விட நல்லவர். அதை சொல்றது தானே அந்த கதையை சொல்றாரு. ஒருத்தர் திடீர்னு யாரும் வந்துட்டாங்க, கெஸ்ட் வந்துட்டாங்க. ராத்திரி 11 மணிக்கு வீட்டுல ஃப்ரிட்ஜில் ஒன்றும் இல்லை. என்ன சரி, நான் பக்கத்து வீட்டுல அவன் நண்பன்கிட்ட போய் கேட்கிறான், எப்பா இப்படி வந்துட்டாங்க கெஸ்ட், எங்க வீட்டுல ஒண்ணுமே இல்லை, ஒரு 3 பிரெட் கொடு, அப்பம் கொடு, நாங்க என்ன செய்யறேன் சமாளிச்சுட்டு அடுத்த நாள் உனக்கு தந்துடுறேன்னு சொல்றான். அவன் என்ன சொல்லிடுறான், எப்பா இப்ப நான் எழும்ப முடியாது, எங்க வீட்டுல எல்லாரும் என்ன சுத்தி படுத்திருக்காங்கிறான். இவன் என்ன சொல்றான், திரும்பியும் கேட்கிறேன், எப்ப எப்படியாவது கொடுப்பாங்கிறான். அவன் என்ன செய்யறான், வந்து கதவை திறந்து அப்பத்தை எடுத்து கொடுக்குறான். அந்த கதை எதுக்கு சொன்னார் தெரியுமா? எப்பா இப்படி திரும்ப திரும்ப கெஞ்சினாதான் நான் தருவேன், அந்த அர்த்தத்துல சொல்லல. எப்பா நான் உன்னுடைய நல்ல நண்பனை விட நான் நல்லவர், நான் என்ன செய்வேன், இப்படிலாம் நீ கெஞ்செல்லாம் வேண்டியதில்லை, நான் நீ கெஞ்சுவதற்கு முன்பதாகவே உனக்கு தந்து விடுகிறேன் என்று சொல்லுவதற்காக தான் அந்த ஓமையை சொன்னார். இன்னைக்கு மதம் அதை தப்பாக போதிக்கிறது. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். அருமையான தேவர்களே, நீங்கள் இப்படியெல்லாம் ஜெயிப்பீர்கள் என்று சொன்னா நீ என்னதை புரிஞ்சிருக்கீங்க தெரியுமா? தவறானதை புரிந்திருக்கீங்க. நான் ஒரு 4 காரியங்களை சொல்லுகிறேன். நீங்க அழுது புலம்பி ஜெபம் பண்றீங்க, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றீங்க. உங்க மனநிலை எப்படி இருக்கு தெரியுமா? நான் இன்னும் கெஞ்சணும்னே அவர் எதிர்பார்க்காரு, இன்னும் கண்ணீர் விடணும்னே அவர் எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் நம்ம தேவன் பொல்லாத தேவன் அல்லவா? அவருக்கு அன்பு என்பதே கிடையாது. இன்னும் அழ சொல்றாரு, இன்னும் கெஞ்ச சொல்றாரு. ஐயோ அப்பா பாருங்க. 2வது நீங்க என்ன நம்புறீங்கன்னா, நான் இன்னும் கருத்தா ஜெபித்தாதான் தருவாரு. நான் இன்னும் போக்கஸ்டா இல்ல, கருத்தா ஜெபிக்கணும், அந்த பொய்யையும் நீங்க நம்புகிறீர்கள். 3வது, இன்னும் நான் ரொம்ப நேரம் ஜெபிக்கணும். என் ஜெபம் ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் தான் இருக்கு, அது 5 மணி நேரமா மாத்திட்டா தேவன் எனக்கு பதில் கொடுப்பார் என்பது தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை கொண்டு வராது, பிசாசிடத்திலிருந்து தான் சாபம் வரும். ஏன்னா நீங்க தேவனை பொல்லாதவர்கள் ஆக்குகிறீர்கள். அப்பா என்ற நாலேஜோட நீங்க ஜெபிக்கல, நல்ல தகப்பன். அடுத்து நீங்க என்ன செய்ய தெரியுமா? நான் துன்பப்பட்டது போதாது,
அவர் என்னை துன்பத்தினூடே தான் நடத்துவாரு. இன்னும் எனக்கு சோதனை நிறைய வந்த தான் என் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். இப்படி நீங்கள் முட்டாள்தனமாக உங்கள் பரம தகப்பனை புரிந்திருந்தால் அதுக்கு என்ன அர்த்தம்? இட் ஹஸ் நோ ஃபெய்த் அட் ஆல். விசுவாசம் உள்ள ஜெபம் தான் கேட்கப்படும். உங்களுக்கு தெரியும், சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவன், அந்த கர்த்தாதி கர்த்தர் உங்களுக்கு நல்ல தகப்பனாக இருக்கிறார். அவர் அன்பாக இல்லை, அன்பாகவே இருக்கிறார். பாருங்க, உங்க கையில இருந்த ஒரு மோதிரம் தொலைஞ்சு போச்சு. சர்வெண்ட் மேடு அதை பெருக்கி குப்பையில போட்டு குப்பை தொட்டிக்கு போயிட்டுன்னு வைங்களேன், பெரிய எருக்குழிக்கு போயிட்டு. எது? உங்க மோதிரம். அதனுடைய மதிப்பு மாறுமா? மாறாது. ரைட்? தங்கம் தங்கம் தாங்க, இரும்பு இரும்பு தான். நீ யாரு? தங்க பிள்ளை, ஆண்டவருடைய தங்க பிள்ளை. நீ அந்த தங்கத்தின் மதிப்பு ஒரு நாளும் மங்காது. எனவே இன்றைக்கு நீங்க என்ன செய்யணும்? விசுவாசத்தோட தான் ஜெபத்துல நிக்கணும். அவிசுவாசத்தை பிசாசு கொண்டு வருவான். டாக்டர் தான் காலையில தான் ரிப்போர்ட் வந்திருக்கு, உங்க அப்பாவுக்கு என்ன செய்யணும்? டயாலிசிஸ் செய்யணும்னு வந்திருக்குன்னு வைங்களேன். நீங்க பதற்றத்தோடு இருப்பீர்கள் என்றால் தேவனுடைய வார்த்தையை அவமாக்குகிறீர்கள். எந்த வார்த்தையை அவமாக்குறீர்கள்? அவருடைய தழும்புகளால் குணமாக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற வார்த்தையை அவமாக்குகிறீர்கள். அவருடைய தழும்பையே நீங்கள் மதிக்கவில்லை. எவ்வளவு பெரிய துர்ச்செய்தி வந்தாலும் விசுவாசிக்கிறவன் பதறான். ரைட்? ஹார்ட் ஆபரேஷன் பண்ணணும், பதற மாட்டீங்க. எனக்கு ஒரு சிஸ்டர் போன் பண்ணாங்க பாருங்க, ஒரு 3 வாரங்களுக்கு முன்பதாக போன் பண்ணாங்க. பிரதர், என் புருஷனுக்கு ஹஸ்பண்டுக்கு காலெல்லாம் புண்ணு, சக்கரை வியாதி, இன்னைக்கு விரலை எடுக்க போறோங்கிறாங்க. கால் விரலை எடுக்க போறாங்க. நான் விசுவாசிக்கிறதுனால பதறல. ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், சிஸ்டர், ஐ கேன்சல் தி சர்ஜரி. இந்த விரலை யாரும் எடுக்க முடியாது, எடுக்க மாட்டாங்க. இயேசுவின் நாமத்தினால உங்க சகோதரர், உங்களுடைய கணவனுடைய சர்க்கரை லெவல நார்மல் ஆயிட்டுன்னு சொன்னேங்க. நான் மறந்துட்டேன். ஏன்னா தினந்தோறும் ஒரு 10 பேருக்கு நான் இப்படி ஜெபம் பண்றேன். 2 வாரங்கள் கழித்து என்ன கூப்பிட்டு சொல்றாங்க, பிரதர், எப்படி பிரதர் உங்களுக்கு தெரியும்? என்னது சிஸ்டர், நீங்க மறந்துட்டீங்க, என் ஹஸ்பண்டை நான் விரலை எடுக்க கொண்டு போனேன், கால் விரலை எடுக்க கூட்டு போனேன். ஆனா நீங்க சொன்னபடியே டாக்டர் சொல்லிட்டாரு, இல்ல சக்கரை வியாதியே இல்ல அப்படி என்று சொல்லிட்டாரு, நீங்க கால் தப்பித்தது. நான் பதஷ்டப்பட்டேன்னா நான் அவிசுவாசத்துக்குள்ள போயிருவேன். விசுவாசிக்கிறவன் பதறான். பதஷ்டத்துக்கு என்னதெல்லாம் அடையாளம்? 4 அடையாளம் பாருங்க. வியாதியெல்லாம் ஆண்டவர்கிட்ட போய் கொட்டுறது. ஆண்டவரை இப்படி சொல்லிட்டாங்க, அப்படி சொல்லிட்டாங்க, எங்க அப்பாவும் இப்படிதான் செத்து போயிட்டாங்க. 2வது என்னது? சோதனைகளை சோர்வோடு சொல்றது. ஆண்டவரை இப்படி ஆயிற்று ஆண்டவரே. யோசேப்பு மட்டும் உங்களை மாதிரி இருந்தா தேவனால் அவனை விடுவித்து உயர்த்தி பயன்படுத்தி இருக்க முடியாது. என்ன ஆண்டவரே, எங்க தலையெழுத்து, என் அண்ணமாலாம் என்ன குழிக்குள்ள தள்ளி போட்டாங்க, அவங்களாம் நல்லா இருக்காங்க. ஐயா, அவன் முக்கவில்லை, முனகவில்லை. ஏன்னா சொன்னவர் யாருன்னு தெரியும். யோசேப்புக்கு தரிசனத்தை கொடுத்தவர், சொப்பனத்தை கொடுத்தவர் யார் என்று தெரியும். அதை நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவர், அவர் வல்லமை உள்ளவர். இந்த சத்தியத்தை எல்லாம் அவன் அறிந்திருந்தான் பாருங்க. எப்பவுமே ரிலாக்ஸ்டா இருந்தான், பயனற்ற ஜபத்தை ஏறெடுக்கவில்லை. ரைட்? அப்புறம் பாருங்க, கடன் பிரச்சனையை கண்ணீரோடு சொல்லிட்டு இருக்கு. ஆண்டவரே, கடனு கடனு கடன். எத்தனை வருஷம்ப்பா? 10 வருஷம் 20 வருஷம் ஆனாலும் கடன் பிரச்சனையிலிருந்து நீ வெளியே வராமல் இருக்கிறாய். காரணம், நீ பயனற்ற ஜபத்தை ஏறெடுத்து கொண்டு இருக்கிறாய். நீங்க என்ன செய்யுங்க? ஜபம் செய்ய சிறந்த வழி, பெட்டர் வே டு ப்ரே. இத வாசித்தீங்கன்னா மதம் ஜபத்தை குறித்து எவ்வளவு மட்டமாக அறிந்திருக்கிறது என்கிற நீங்க விளங்கிக் கொள்ளுவீங்க. கண்டிப்பா இதை படிக்கணுங்க. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் நீங்கள் ஜெபிப்பதற்கு முன்பதாகவே உங்களை அழைத்த உங்கள் பரம தகப்பன் உங்களுக்கு என்னது தேவை என்று தந்துவிட்டார். அதே மாத்திரமல்ல, நீங்கள் ஏற்கனவே பெற்றுக்கொண்டு விட்டீர்கள். ஐயா, உங்கள் வியாதிகளுக்காக பரிகாரம் பண்ணப்பட்டாயிற்று. என்ன பரிகாரம் பண்ணப்பட்டாயிற்று? அவர் தழும்புகள் பெற்றுவிட்டார். எனவே நீங்கள் ஏற்கனவே அதை பெற்றுக் கொண்டீர்கள். சமீபத்தில் ஒரு மீட்டிங் போயிருந்தோம் பாருங்களேன். ஒரு 150 பேர் வந்தாங்க. ஒரு 50 மிராக்கிள். ஏன்? I know that I know they are already healed by his stripes
2000 years back on the Calvary cross. இவர்கள் எல்லாருக்காகவும் பரிகாரம் பண்ணியாயிற்று. தழும்புகள் பெற்றார், காயங்கள் பெற்றார், அடிக்கப்பட்டார், ரத்தம் சிந்திட்டாரு. 50 பேருடைய வியாதி இப்போதே சுகமாகுது என்கிற ஃபெய்த்துங்க. 50 பேருக்கு நான் ஜெபம் பண்ணனே வைங்களேன். நீங்க ஜெபம் பண்றீங்கல்ல, ஆண்டவரே தலைவலி தலைவலி தலைவலி, ஒவ்வொருத்தருக்கும் நான் 5 நிமிஷம் ஜெபம் பண்ணா கூட எனக்கு நேரம் இருக்காதுங்க. நான் ஒருத்தரையும் தொடவில்லை, ஒருத்தருக்கு ஜெபிக்கல. எல்லாரும் மொபைல் போனை எடுங்கண்ணே. In the name of Jesus, your mobile phone is fully loaded with supernatural healing power. நீங்க பக்கத்துல உள்ளவங்க மேல வைங்க. வச்சாங்கங்க எல்லா வியாதியும் ஓடியே போயிட்டு. ஏன்? அது பயனுள்ள ஜெபம். பாருங்க, சீலோவாம் குளத்து தண்ணீர்ல பவர் இருந்தது. குருடர் என்ன செய்யறாரு? நீ போய் சீலோவாம் குளத்துல உன் முகத்தை கழுவுங்கிறாரு. கண்ணு திறந்துட்டு. பழைய ஏற்பாட்டுல யோர்தான் நதி நீர்ல பவர் இருந்ததுங்க. நாகமானுடைய குஷ்டத்தை போக்கினது. எலிசா அழுதுட்டு இல்ல. என்ன அழுதுட்டு இல்ல? ஐயோ இவன் குஷ்டரோகத்தோட வந்துட்டானே. நாகமான் போய் ஆத்துல மூழ்குப்பா. ஹல்லேலூயா. இவைகள் எல்லாமே பயனுள்ள ஜெபங்கள். எவைகள்? நீங்க பேசுறீங்க பாருங்க. நீங்க இத்தனை நாள்ல உனக்கு குழந்தை பிறக்கும், இத்தனை நாள்ல உனக்கு விசா கிடைச்சிரும், இத்தனை நாள்ல நீ அமெரிக்காவில் இருப்பா. ஐயா இதுதான் பெஸ்ட் பிரேயருங்க. எனக்கு ஒரு சிஸ்டர் ஜெபம் பண்றாங்க, பிரதர் நான் ஜெர்மனி போகணும், விசா வேணும். இவங்களுக்கு விசாவுக்காக ஜெபம் பண்றது. ஏமா நீ இத்தனை நாள்ல ஜெர்மனில இருப்பானா ஜெர்மனிக்கு போய் என்னை கூப்பிட்டுறாங்க. இந்த ஆற்றல் உங்களுடைய நாவல இருக்குத. இயேசுவை போல பேசுங்கள், சீஷர்களை போல பேசுங்கள், எலிசாவை போல பேசி பேசி ஜனங்களுக்கு அந்த சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் வருவித்து கொடுங்கள். அதுதான் வையகத்தை வாழ வைப்பது. நம்முடைய செய்தியை கேட்கிற எல்லாருமே அற்புதம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அநேகர் அற்புதம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அநேக சாட்சிகள் வருகின்றன. இப்போ நீங்க என்ன அற்புதத்தை கொண்டீர்கள் என்பது சாட்சி அல்ல. நீங்க எத்தனை பேரை சுகமாக்குனீங்க, எத்தனை பேரை விடுவித்தீர்கள், அதுதாங்க கிறிஸ்தவம். எதனால அப்படி சொல்றேன்? இயேசு கிறிஸ்து மறுபடி பிறந்த ஒவ்வொருவரையும் பார்த்து, நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும், ஊழியர்களை பார்த்து சொல்லவில்லை, விசுவாசிக்கிறவர்களா நடக்கிற அடையாளங்களாக. அப்போ ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளேயும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையினால் தேவன் அவர்களை நிரப்பி வைத்திருக்கிறார். அந்த வல்லமையை கட்டவிழ்க்கிற கலையை நான் கற்றுக் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏன் தெரியுமா? நீங்கள் இயேசு கிறிஸ்து செய்தவைகளை செய்வீர்கள், அதை விட பெரிய அற்புதங்களை செய்வீர்கள். பயனுள்ள ஜெபத்தை ஏறிடுங்கள் அருமையான தேவர்களே. அது என்ன பயனுள்ள ஜெபம்? உங்க வாயிலிருந்து சொல் பிறப்பதற்கு முன்பதாகவே அந்த அற்புதமாக அந்த கட்டி மறையணும். ஒரு கூட்டத்துல ஒரு சகோதரி வந்தா பாருங்க, ஒரு 200 பேர் இருந்திருப்பாங்கன்னு வைங்களேன். நிறைய அற்புதம் நடந்தது. மெசேஜ் கொடுத்து கொண்டு இருக்கும் பொழுதே ஆவியானவர் அற்புத சுகத்தை கொடுத்தார். கடைசியில செர்மனை முடிச்சுட்டு கேட்கிறேன், வேற யாரும் வியாதியோட இருக்குன்னு ஒரு அம்மா வெள்ளைச்சேலை உடுத்துட்டு எழும்புறாங்க. நான் அந்த ஒரு வாலிப பிள்ளையை கூப்பிட்டேன், என் கர்ச்சிப்பை கொடுத்துட்டு, ஏமா இதுல பயங்கரமான பவர் இருக்குமா, அந்த அவங்களுக்கு முதுகு வலின்னாங்க. அவங்க முதுகுல 3 நேரம் வச்சு எடுன்னு வச்சாங்க பாருங்க, பொத்திரி விழுந்துட்டாங்க. அது பயனுள்ள ஜெபம். பயனுள்ள ஜெபம். படுக்கையை எடுத்துக்கொண்டு நட, பயனுள்ள ஜெபம். இறையாதே அமைதலாயிரு, பயனுள்ள ஜெபம். ஈஸிங்க. பிரயோஜனமான ஜெபம் செய்வது ரொம்ப ரொம்ப ஈஸி. இயேசு கிறிஸ்துவிடத்தில் கற்றுக்கொள்ளலாம். எலிசா, பேதுரு, பவுலிடத்துல கற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. மார்க் 11:23 நீங்கள் மனப்பாடம் செய்துட்டீங்களா? கூப்பிடுங்க. ரைட் அங்கிள், நான் 11:23 மனப்பாடம் செய்ய சொல்லுமா. எவனாயிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன்னுடைய இதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்படி பிரதர் இவ்வளவு ஈஸியா சுகமாகுது? யூ ஆர் எ வேர்ல்டு ஷேக்கர். இதை புரிஞ்சிட்டேன் பாருங்க. என்னது? ஐ அம் எ வேர்ல்டு ஷேக்கர். சொல்லு, நான் உலகத்தை உலுக்கிறவன்ப்பா.
ஏன் நான் தான் உப்புன்றாரு, நான் தான் ஒளின்ட்டாரு, நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்று சொல்றாரு. நான் தேவனா இருக்கேன்னு சொல்லிட்டாருப்பா. சொன்னவருக்கு பொய் சொல்ல தெரியாதுப்பா. அது எல்லாம் நிஜம் என்று நான் எடுத்துக்கொண்ட நாள் முதல் இந்த வசனம் எனக்கு வெளிப்பாடா வந்துட்டு. I am a world shaker. I am not a nation shaker. I am a world shaker. Not only me, you too are world shakers. நீங்கள் உலகத்தை உலுக்குகிறவர்களாக என்னோடு இணைந்திருக்கிறீர்கள். தொடர்ந்து செய்திகளை கேளுங்க. சப்பையா வாழ்ந்துட்டு போயிடலாம் நினைக்காதீங்க, முடியவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு தைரியம் வந்துடும். கோலியாத்து வந்தாலும் நாங்க பதஷ்டப்பட மாட்டோம். பயனற்ற ஜபத்தை ஏறெடுக்க மாட்டோம். பயனுள்ள ஜபம் அது என்னது? இன்றைக்கு உன் தலையை எடுப்பேன் என்பது பயனுள்ள ஜபம். செங்கடல் குறுக்கே வந்தாலும் பயனுள்ள ஜபம் அது என்னது? இன்று காணுகிற எகிப்தியனை இனி என்றுமே காண போறதில்லை. ஹல்லேலூயா. ஓ, கிறிஸ்தவ வாழ்க்கையை போல ஜாலியான வாழ்க்கை ஒன்றுமே இல்லை. எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஆமா, இயேசு கிறிஸ்து ஜாலியா தானே இருந்தாரு. என்ன ஜாலியா இருந்தாரு? அப்ப எல்லாத்துக்கும் என்கிட்ட தீர்வு இருக்குப்பா. ரைட்? கல்யாண வீட்டுல ஆகாரம் பற்றாக்குறையா, என்கிட்ட தீர்வு இருக்கு. ரைட்? கல்லறைக்கு போகிறவர்களை தடுத்து நிறுத்தணுமா? நானே தீர்வாக இருக்கிறேன். குஷ்டரோகமா? நான் தான் தீர்வு. ஹல்லேலூயா. ஐயா, நீங்கள் இந்த நாள்ல இருந்து மனம் திரும்புங்க. அவிசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால், இன்னைக்கு உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கடன் இருக்கலாம். நீங்க அவிசுவாசத்தோடு அழுது கொண்டும் முறுமுறுத்து கொண்டும் ஜெபிப்பீர்கள் என்றால் 10 லட்சம் ரூபாய் கடன் 10 கோடியா மாறிடும். மனம் திரும்பும். கஷ்டப்பட்டது போதும்பா. கஷ்டப்படும் பொழுது யோசிங்க, ஏன் இயேசு கிறிஸ்து சிலுவையில கஷ்டப்பட்டாரு? எனக்காக தானே கஷ்டப்பட்டாரு. நான் கஷ்டப்படக்கூடாது என்கிற ஒரே காரணத்துக்காக தானே கஷ்டப்பட்டாரு. எனக்கு ஏன் இந்த கஷ்டம்? எனக்கு ஏன் இந்த வியாதி? அவர் எனக்காக தானே தழும்புகள் பெற்றார். வேற எதற்காகவும் தழும்புகள் பெறவில்லையே. நான் ஒரு ஆரோக்கியமான சுகமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிற ஒரே ஒரு காரணத்துக்கு தானே தழும்புகள் பெற்றார். எனக்கு ஏன் இந்த வியாதி வந்தது என்று நீ சிந்திச்சா எதிர்த்து நிற்பா. கேன்சர் வியாதிக்கு எதிர்த்து நிற்பா. சக்கர வியாதிக்கு எதிர்த்து நிற்பா. டயாலிசிஸ் வியாதிக்கு நீ எதிர்த்து நிற்பா. எதிர்த்து நிற்பான்னு என்ன தெரியுமா? சோர்ந்தே போக மாட்டாப்பா. நிற்பா. என்ன நிற்பா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இயேசுவின் நாமத்தினால ஐ கேன்சல் திஸ் டயாலிசிஸ். இந்த கணையமா? அது கணையல்ல, அது என்னது? லிவர். இயேசுவின் நாமத்துல புதிய லிவராக மாறுகிறது. ஐயா, இதுதான் பயனுள்ள ஜெபம். ஹல்லேலூயா. Thank you Lord for your goodness. What a loving daddy. பாருங்க, இந்த இளைய குமாரன் திரும்பி வரும்பொழுது தன்னுடைய கஷ்டத்தெல்லாம் சொல்லி அழணும்னு நினைச்சா, இப்பா என்னை மன்னிச்சுக்கிடுங்கப்பா, உங்களுக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டேன். தேவனுக்கு அவன் ஒண்ணுமே கேட்கலங்க. கட்டி அணைத்து முத்தமிட்டான். அவர்தான் நம்முடைய தகப்பன். ரைட்? நீங்க சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் நீண்ட நேரம் ஜெபம் பண்ண மாட்டீங்க. பார்வைக்கு நீண்ட நேரம்